உங்கள் பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமாங்க, உங்களோட பேஸ்மெண்ட் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். திஸ் இஸ் டே 9 ஆஃப் ஹவுஸ் யூ ஃபிளாட் பில்ட். இன்றைக்கி நம்ம பிளின் பீம் காங்கிரீட் போட போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற காங்கிரீட் கிரேட் M20 கிரேட். தட் இஸ் 1 part of cement, 1.5 part of sand and 3 part of aggregate. நம்ம இன்னைக்கு ACC காங்கிரீட் ப்ளஸ் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஃபார் பெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. நம்ம எப்பயுமே ஒரு குட்டி பூஜையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளின்த் ஏரியா ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம். இதனால் காங்கிரீட் பேஸில் ப்ராப்பர் பாண்டிங் வரும் அண்ட் ஸ்விங்கேஜ் கிராக்ஸையும் அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம காங்கிரீட் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் வைப்ரேட்டர்ஸை சைட் பை சைடு யூஸ் பண்ணுறோம் ஃபார் ப்ராப்பர் காம்பேக்ஷன் அண்ட் டு அவாய்ட் வாய்ட்ஸ் அண்ட் ஹனிகோம்ஸ். காங்கிரீட் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம இந்த மாதிரி எக்ஸ் மார்க் போடுறதுனால நாளைக்கு பிரிக் ஒர்க் போடும்போது ப்ராப்பர் கிரிப் கிடைக்கும். த நெக்ஸ்ட் டே நம்ம டீஷரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபினிஷ் வந்திருக்குன்னு. அண்ட் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை 2 feet 3 inches ஹைட் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் 2 feet பிளான் பண்ணியிருக்கோம். இது எதனாலனா நம்ம ஃப்ரண்ட் ரேம்ப் செட் பண்ணும்போது கார் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். That's all for day 9. பில்டிங்கோட ப்ராசஸை தெரிஞ்சுக்கவும் அண்ட் ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கவும் do follow Spade Promoters and Developers.